கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 147 அதிகாரம் 3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற அநேகருடைய இருதயங்கள் பார்த்தீங்கன்னா நொறுங்குண்டதும், காயப்பட்டதும், உடைக்கப்பட்டதும், சோர்ந்து போனதும், கலங்கினதுமா இருக்கிறது. எப்படி என்று பார்த்தோம்னா, அநேக மனிதருடைய பொல்லாத வார்த்தைகள்னால, கடினமான வார்த்தைகளினால, அநேக மனிதர் புறக்கணித்ததுனால, அநேக மனிதர் அசட்டை பண்ணதுனால, அநேக மனிதர் நம்மை தள்ளினதுனால, உண்மையான அன்பு கிடைக்காததுனால, அநேக இருதயங்கள் இன்னைக்கு பூமியில இருக்கிற அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளும், கர்த்தரை அறியாதவர்களும், இயேசு யார் என்று அறியாதவர்களும் தான் அநேக இருதயங்கள் இன்றைக்கு காயப்பட்டு நொறுங்குண்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. நாம அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றோம்னா, நம்முடைய காயத்தை நமக்கு உண்மையா நம்மை நேசித்து யார் நமக்கு காயத்தை ஆற்றுவான் என்று அநேகர் மனிதரை நம்பி மனிதர்கிட்ட போய் நம்முடைய கஷ்டங்களை, பாரங்களை, வேதனைகளை எல்லாம் சொல்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு நம்ம இல்லாத வேளையில மற்ற மனிதர்களிடம் நம்மை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆமா, நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். நம்முடைய இருதயத்தின் குணமாக்குகிறவர் ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நம்முடைய காயத்தையும் அவர் மாத்திரம்தான் கட்ட முடியும். அப்ப நாம செய்ய வேண்டியது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை உண்மையா இயேசுவிடம் போய் நம்ம சொல்லும்போது, பாரத்தோடு அவர்கிட்ட நம்ம ஜெபமாய் என் இருதயம் அப்பா, இவர்கள் பேசின இந்த வார்த்தையினால காயப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய செயல்னால நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், இவர்கள் என்னை இப்படி அசடை பண்ணது நிமித்தம் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உண்மையா நம்ம அவட சொல்லும்போது, நம்முடைய காயத்திற்கு ஏற்றபடி கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டி நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு பெருமையாய் பேசுகிற இருதயமும், பெருமையாய் பேசுகிற நாவுகளை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனால் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எந்த வேளையிலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நான் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவனாகிய கர்த்தர் தாமே, நீர் ஒருவரே காயம் கட்டுகிற இயேசு கிறிஸ்து அப்பா, உம்மை நம்புகிறோம் தகப்பனே. மெய்யான தேவன் நீர் தகப்பனே. நீரே இருதயங்களின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்றி தகப்பனே, நொறுங்குண்ட இருதயத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு கர்த்தாவே, குணமாக்கி கர்த்தாவே, காயங்களை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.